மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா கிட்ட வந்து மாப்பிள்ளை வந்து ரொமான்டிக்காக பேசலான்னு பார்க்குறப்ப வந்து வீடியோ வந்து அந்த ஆட் ஷூட் எடுத்தது விளம்பர வீடியோவை காமிச்சு மாப்பிள்ளையை வெறுப்பேற்றுறாரு நம்ம மாறன். வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்கிறான். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வழக்கமாக நீ வந்து டிவியே பார்க்க மாட்டேன், என்னடா திரும்ப திரும்ப பார்க்குற அப்படின்னா எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கு. என்னவா இருக்கும், ஒருவேளை வந்து வீராவை லவ் பண்ணதாக இருக்குமோ. மாறா, நான் ஒன்று கேட்குறேன், தப்பான வச்சுக்காத. என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, நீ வீராவை தானே லவ் பண்ணுற அப்படின்னோன்னே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோன்னே, ஏண்டா எனக்கு தெரியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ ஆரம்பத்தில் வந்து வீரா வந்து உன்னை பற்றி ரொம்ப சந்தோஷப்படாமல் எல்லாமே புட்டு புட்டு வச்சு பார்த்தப்ப நீ வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்ட. அது மட்டும் காரணம் கிடையாது. அதே சமயத்தில் அவள் வந்து நிச்சயதார்த்தம் அவளுக்கு நடக்க போகுதுங்கிறப்ப வந்து நீ வந்து அவக்கு கண்ணையே பார்த்து பேசிக்கிட்டு இருந்த பற்றியா கண்ணிலேயே. அப்போயே எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வீராக்காக வந்து நினச்சி நீ வந்து செஞ்சது எல்லாமே வந்து எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் நான் தான் சொதப்பிட்டேன்ல. நான் வேணால் அவகிட்ட வந்து போய் பேசட்டுமா அப்படின்னோடனே, வேண்டாம் அதெல்லாம் என் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னோடனே, இல்லைடா நீ வந்து அவளை வந்து கொஞ்ச நாள் தான் வந்து லவ் பண்ணியிருக்க, அப்போயே வந்து இவ்வளோ நல்லபடியாக மாறிட்டேன்னா நீ வந்து கடைசி வரைக்கும் வாழ்நாள் பூரா அவள் இல்லாமல் எப்படிடா இருப்ப அப்படின்னா, ஆமாம் அத்தை, அதை நினச்சா தான் எனக்கு வந்து மனசே சரியில்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவள் அம்மா மாதிரி என்னை நல்லபடியாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. இப்போ என்னடானா அவள் இல்லைன்னு என்னால் வாழ்க்கையில் நினைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாறா, இப்பயும் ஒன்றும் கவலைப்படாத மாறா, நான் வந்து தப்பு பண்ணதை நானே சரி பண்ண பார்க்குறேன். நான் வேணா அவகிட்ட போய் பேசட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே, வேணாம் அத்தை, எனக்கு வந்து மனசே சரியில்லை அப்படி போகிறேன்ட்டு போயிட்டான் மாடிக்கு. என்ன இவன், நான் இவனுக்காக பேசிகிட்டு இருக்கேன், இவன் மாட்டுக்கும் மாடிக்கு கிளம்பி தனியாக இருக்கிறேன்ட்டு போயிட்டானே அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வீரா வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னே பார்த்தா அவங்க அம்மா வந்து வாசலில் வெல்கம் பண்ணுறாங்க. நீ எவ்வளோ நேரண்டி உனக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு. யார் அப்படின்னோடனே, உன்னை தேடி மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவர் எதுக்கு வீட்டுக்கெலாம் வராரு அப்படின்றப்ப, ஏதோ வந்திருக்காரு உங்ககிட்ட பேசணுங்கிறாரு வா அப்படின்னோடனே, மறுபடியும் மேக்கப்லாம் போட முடியாது, நீ ஒன்றும் போட வேணாம், ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வா அப்படின்னோடனே வந்தோடனே பேசுகிறாங்க. எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, மாப்பிள்ளை எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான்னு பிருந்தா வந்து சொன்னோன்னே, ஆஹா இவங்க சரி அவங்க 2 பேரும் தனியாக பேசிட்டும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்ப, ஆஹா இவர் என்ன ரொம்ப ரொமான்டிக்காக பேசுகிறாப்புல, என்னடா இது அப்படின்னு எப்படி இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே வசமா அப்படிங்கிறப்ப, ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரின்ட்டு போயிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பேசுகிறாங்க. ஆமாம் எதுக்காக வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் வந்து வீடெல்லாம் நல்லா பார்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இது வாடகை வீடுங்க தெரியும், இருந்தாலும் வீடை நல்லபடியாக சுத்தமாக இருக்கணும்ல, அதுவே பெரிய விஷயந்தான், இந்த காலத்தில் யார் வச்சுருக்கா இந்த மாதிரி வீட்டெல்லாம் சுத்தமாக அப்படின்னப்ப, சரி அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஏங்க நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், உங்களுக்கு தெரியாதா, என் சம்பளம் 1,00,000க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படிங்கிறாங்க. ஆஹா இவர் வலிகிறாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வீரா, சரி எனக்கு சவாரிக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் வேறு போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நானும் பின்னாடியே வந்து உங்கள் கூட வரேன் அப்படின்னு, பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னோடனே, சரி வாங்கன்னு வேறு வழி இல்லாமல் வந்து ஆட்டோவில் கிளம்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாறன் டீ கடையில் வந்து உட்காந்துட்ருக்காங்க பைக்கில். வந்தோன்னே வந்து 2 டீ அப்படின்னு சொன்னோன்னே, வீரா வந்து நமக்காக தான் டீ சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் டீ வேணாம் அப்படின்னு சொல்ல வராப்பில் பார்த்தா பின்னாடியே மாப்பிள்ளை வந்துடுறாங்க. ஆஹா நமக்கு இல்லையா டீ, சரி வாங்க வெல்கம் பண்ணுவோம், இவனை வேறு சமாதானப்படுத்தணுமா. மாப்பிள்ள ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, ஓ வீரா கிட்ட பேசி பழக வந்திருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னோடனே, அவங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் என்ன அவர் கூட அப்படின்னு சொன்னோன்னே, இவ அப்படி தான் கொஞ்சம் பிகு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, டீ கடைக்காரர்லாம் வந்து உங்கள் ஜோடி பொறுத்தா சூப்பராக இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். குல்ஃபி விற்கிறவரும் வந்துடுறாப்புல. வந்தோடனே, அண்ணா உங்கள் 2 பேரோட ஜோடி பொருத்தம் அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு மறுபடியும் சொல்ல, என்னடா இது ஊரில் உள்ள எல்லாருமே வந்து இவர் இருக்கிறப்ப தான் சொல்லணுமா அப்படின்னு, இல்லை இவனே செட் பண்ணி வச்சுருப்பானா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கேன் இவன் பண்ணுறதை பார்த்தா அப்படின்னு. ஆமாம் என்ன விஷயம்னு கேட்க போகிறாருன்னு யோசிக்கிறப்ப, வீடியோ காட்டு அப்படிங்கிறப்ப கரெக்டாக மாற, நீங்கள் இன்னும் பார்க்கல போல், அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டி அவரை வெறுப்பேற்றலான்னு பார்க்குறாங்க. இவர் என்னடானா மாப்பிள்ள வந்து, ஓ சூப்பராக நடிச்சிருக்கீங்க, நீங்களும் நடிச்சிருக்கீங்களான்னு மாறனை பார்த்து கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை நான் நடிக்க வேண்டியதில்லை, வர வேண்டிய ஆள் வரலன்னு சொல்லி என்ன தூக்கி நடிக்க வச்சுவிட்டாங்க அப்படிங்கிறப்ப, சூப்பராக நடிச்சிருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இதில் என்னங்க இருக்குது, அது ஒரு ப்ரொஃபஷன், அதனால் அதை அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பராக இருக்குது, அவங்க கூட வந்து ஒரு நாள் லீவ் போட்டு வந்து மாப்பிள்ளை கூட வந்து சந்தோஷமாக பேசி பழக வேண்டியதானே அப்படின்னு வீரா கிட்ட சொன்னோன்னா, வீரா வந்து முறைச்சி பார்க்குறாங்க மாறனை, செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
வாழ்நாள் பூரா அவர் கூட தான் இருக்க போகிறேன், அதனால் வந்து நான் லீவ் போடணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு சொன்னோன்னு மாறன் வந்து ரைட்டு, இதுக்கு மேலே இருந்தால் நம்ம மனசு தாங்காது, சரின்ட்டு பைக் எடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டை பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பைக்கை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினோடனே இந்த பக்கம் மாப்பிள்ளை வந்து சொல்கிறாப்புல, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறேன். தாராளமாக கிளம்புங்க, எனக்கு சவாரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் மாறன் வந்து ஆட்டோவை வந்து தட்டி, என்ன மாப்பிள்ளை போயிட்டாரு போல் பாதியிலே, என்ன சொல்லி அனுப்பி விட்டேன் அப்படின்னா, நீ பக்கத்தில் இருக்கன்னா டிஸ்டர்பாக இருக்குது, அடுத்த ஏரியாவில் பார்க்கலான்ட்டு